என்னது இது? அவனை அவ்வளோ பெரிய ரவுடின்னு சொன்னாங்க. இவளை ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா அவளை அங்கேயே விட்டுட்டு ஓடி இருக்கா. ஷோ, எல்லாம் நேரம். அவன் கிட்ட போய் என்ன டிராமா பண்ணி நடிச்சான்னு வேற தெரியல. சொல்லுங்கக்கா. என்ன பேச்சுல ஸ்ருதியே இல்ல? நீங்க சொன்னதுதான் சரிக்கா. அந்த இசைக்கு ஆயுசு கெட்டி. அவள் ஆயிலிங்கிறவளும் விஷாலும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்னது? இசையை காப்பாத்திட்டாங்களா? யாரு? நம்ம விஷாலா? அவ மேல அவ்வளவு கோவமா இருந்தோம். இப்ப அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வரலன்னு யார் அழுது? இவ அவனுக்கும் பெரிய ரவுடியா இருப்பா போல இருக்கே. எல்லார்கிட்ட இருந்தும் தப்பிச்சு வந்துடுறா. நான் கடவுள் கிட்ட வேண்டுதல் எல்லாம் வச்சேன், இதுவும் போச்சு. நானும் அதை தாக்கா நினைச்சேன். விஷால் அவ மேல கோவமா இருக்கிற மாதிரி தாங்க இருக்கான். ஆனாலும் அவளுக்கு ஒண்ணுன்னதும் அவன் துடிச்சதை நீங்க பாத்துருக்கணும். தனியா இருந்தாங்கல்ல, அவன் மனசு மாத்திருக்கான். ரவுடிங்க கிட்ட இருந்து ரிஸ்க் எடுத்து இவளை காப்பாத்திருக்கான்னா விஷாலுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கா என்ன? இந்த ஆராய்ச்சி இப்ப ரொம்ப முக்கியமாக்கா. எப்படியோ நாம நினைச்சது நடக்கல. அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த இசையோட ஆட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம சகிச்சுக்கணும். நல்ல வேலைக்கா நீங்க மண்டபத்துக்கு வரல. இங்க எல்லாரும் அவளை கொண்டாடுறத பார்த்தா எனக்கு அப்படியே கடுப்பாகுது. சரி, நான் போனை வைக்கிறேன், அப்புறம் பேசுறேன். ஹலோ ஹலோ. ஏய், நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? நான் கேட்டதை நீ கொடுக்கலல்ல. உனக்கு இனிமே நைவேத்தியமும் கிடையாது, 1000 தேங்காய் உடைக்க போறது கிடையாது. போ.